கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் அருகே உள்ள அப்புளுபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு 13வது ஆண்டு திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. நேற்று பக்தர்கள் பால்குடம் எடுத்து மாகாளியம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்வின் சிறப்பு நிகழ்வாக கொங்குநாடு பகுதியின் பாரம்பரிய வள்ளிக்கும்பி நடனத்தை நூற்றுக்கணக்கான பெண்கள், இளம்பெண்கள் மற்றும் சிறுமிகள் ஒரே நேரத்தில் வண்ண ஆடைகள் அணிந்து ஆடினர். இந்த நடன நிகழ்ச்சி அங்கிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியை தங்கவேலு, முத்துலட்சுமி மற்றும் கோவில் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். இரவில் மகா அன்னதானமும் நடைபெற்றது. வள்ளிக்கும்மி நடன கலைஞர்கள் பேசுகையில், பாரம்பரிய விளையாட்டுகள் இதுபோன்ற கலைகள் அழிந்து வருகிறது. முன்பெல்லாம் பாரம்பரிய கலைகளால் ஓடி ஆடி உறவினர்கள் ஒன்று கூடி உடல் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வந்ததாகவும், ஆனால் நவீனமயமான காலத்தில் தற்பொழுது குழந்தைகள் செல்போனில் மூழ்கி கிடக்கின்றனர் என்றும், இந்த செல்போன்களால் கண்கள், நரம்புகள் போன்ற பாதிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்படுவதாகவும், இதனால் இதுபோன்ற பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக அனைத்து பகுதிகளிலும் கோவில் திருவிழாக்கள் போன்ற விழாக்களில் வள்ளிக்கும்மி நடனம் ஆடி பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதாக தெரிவித்தார்.